ஏக இறைவனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சி உரித்தானதாக்கி அவனது சாந்தியும் சமாதானம் உலக தலைவரும் தூதருமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது அடிச்சுவடுகளை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இன்னும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே முஸ்லிம்களாக இந்த ரமலானுடைய மாதத்திலே சொர்க்கவாசிகளாக மாறுவதற்கு முயற்சி செய்து அமல்களை செய்து இந்த அமர்ந்து கொண்டிருக்கின்ற நம் எல்லோரும் மீதும் என்று அன்பிற்குரிய சகோதரோட இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய வாக்கிற்கால் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் இன்றைக்கான தலைப்பாக பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட என்ற தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த தலைப்பை பொறுத்தளவுக்கு மற்ற தலைப்புகளை போல கிடையாது. நாம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில அல்லாஹ்விடத்துல கையேந்தி எவ்வளவோ துஆக்கள் நம்ம செய்யறோம். அந்த துஆங்கிறது எப்படிப்பட்டது? துஆங்கிறது நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களும் நம்மோடு இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அந்த காரியம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னா எப்படி இருக்கணும் என்பதை பற்றிய ஒரு வகுப்பு, ஒரு கல்வி படிப்பதுதான் இந்த தலைப்பு. இந்த நேரத்தில் நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, எல்லா நபிமார்களும் செஞ்ச ஒரு அமல் தான் துஆ. நாம செஞ்சுட்டு இருக்கிறோம், நாம நினைக்கிறோம் ஏதோ நம்ம கேட்கிறோம், நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ் இடத்துல முறையிடுறது கேட்கறது தான் துஆ நினைச்சிட்டு இருக்கிறோம். கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஹுவல் இபாதா. துஆ அப்படிங்கிறது, பிரார்த்தனை அப்படிங்கிறது அது ஒரு வணக்கம். அது ஒரு வணக்கம். எல்லா நபிமார்களும் செஞ்ச வணக்கம். சில நபிமார்களும் கிடையாது, எல்லா நபிமாரும் செஞ்ச வணக்கம். முதல் மனிதர் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க அல்லாஹ்விடத்துல செஞ்ச துஆ இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய வரலாறு நம்ம படிக்கிறோம். அல்லாஹ் அவர்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அவர்களுக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார். அந்த வார்த்தைகளை வச்சு அவங்க அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சார். அப்ப முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? துஆ எப்படி செய்யறதுன்னு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அப்ப துஆங்கிறது நம்ம எப்படி செய்யணுங்கிறத கத்துக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அதுவும் ஒரு அமல், அதுக்கும் நன்மைகள் உண்டு. நாமெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கறதே கிடையாது. நிறைய பேர் துஆ கேட்கறதே கிடையாது. அப்படி சில பேர் இருக்கிறாங்க. ஆனா அதையும் அல்லாஹ் சொல்றாங்க, ஒமல்லம் யஸ்அலில்லாஹு யக்ஃபுரு அலைஹி. துஆ கேட்காமையே இருந்தாலும் அவர் மேல அல்லாஹ் கோபப்படுகிறான். கேட்காம இருக்க கூடாது, கேட்கவும் செய்யணும். அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கவும் செய்யணும். அப்ப கேட்கவும் செய்யணும். அப்ப கேட்காம இருக்கவும் கூடாதுன்னா அந்த அமலை எப்படி செய்யணும்? நம்ம அல்லாஹ் இடத்துல நிறைய கேட்போம், ஆனா நிராசை அடைஞ்சிருவோம். என்ன அல்லாஹ் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறானே, நம்ம கேட்கறதெல்லாம் ஏத்துக்க மாட்டேங்கிறானே, அப்படி ஒரு நிலைமை நம்ம கிட்ட இருக்கும். அப்ப அல்லாஹ் அந்த துஆ மட்டும் கிடையாது, எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. அடிப்படையான நிபந்தனைன்னு சொன்னா இரண்டே நிபந்தனைகள். இந்த இரண்டு நிபந்தனைகள் இருந்தாலும் நீங்க செய்யற எந்த அமலா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். அது ஹஜ்ஜாகவே இருந்தாலும், ஸகாத்தாகவே இருந்தாலும் சரி, நோன்பாகவே இருந்தாலும் சரி. இரண்டு நிபந்தனைகள். இந்த இரண்டு நிபந்தனைகள் இல்லைன்னு சொன்னா நாம எவ்வளவு செலவழித்து எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அமல்கள் செஞ்சாலும் அது எல்லாம் குப்பை. மறுமை அல்லாஹ் தஆலா புழுதியாக, குப்பையாக அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவோம். அப்ப நாம செய்யக்கூடிய அமல்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த அமல்கள் சஹாபாக்கள் எல்லா மாதங்கள்லயுமே எல்லா அமல்களையுமே செய்வாங்க. குறிப்பா ரமலான் மாசத்துல பாத்தீங்கன்னா அதிகமா செய்வாங்க. புதுசாலாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனா நாம என்ன பண்ணுவோம்? ரமலான்ல மட்டும்தான் புதுசா செய்வோம். மற்ற மாதங்கள்ல செய்யாத அமல்களை எல்லாம் ரமலான்ல மட்டும்தான் 20 தொழுவோம், ரமலான்ல மட்டும்தான் தஹஜ்ஜுத் தொழுகை தொழுவோம், ரமலான்ல மட்டும்தான் சஹீர் செய்வோம், ரமலான்ல மட்டும்தான் நோன்பு வைப்போம், ரமலான்ல மட்டும்தான் அதிகமா அல்லாஹ் இடத்துல தௌபா செய்வோம், கையேந்துவோம், எல்லாம் செய்வோம். ஆனா சஹாபாக்கள் ரமலான்ல மட்டும் இதெல்லாம் செஞ்சாங்க கிடையாது, ரமலான்ல அதிகமா செஞ்சாங்க. அப்ப எல்லா மாதத்திலும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப நாம ரமலான்ல செய்யறோம்னு சொன்னா இந்த அமலாவது அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படணுமா இல்லையா? அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனை என்ன? அந்த ரெண்டு நிபந்தனை, அடிப்படையான நிபந்தனை, அது தெரிஞ்சுக்கணும். முதல் நிபந்தனை, எந்த அமலா இருந்தாலும் அது அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படணும்னா முதல் நிபந்தனை அந்த அமலில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இறையச்சம், உள தூய்மை இது இருக்கணும். இது இல்லைன்னு வைங்க, அது எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
நம்ம சொன்ன மாதிரி தான் சஹாபாக்கள் எல்லா மாதத்திலும் அமல் செய்வாங்க, ரமலான்லயும் அதிகமா அமல் செய்வாங்க. ஆனா ரமலான்ல அவங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை, ரமலான்ல ஸ்பெசிபிக்கா குறிப்பா அவங்க வச்சிருந்த ஒரு அமல் தெரியுமா? கவலைப்படுறது. இதுதான் என்ன கவலைப்படுறது? ரமலான்ல அதிகமா நம்ம நன்மை செய்யறோம், அந்த அமல் அல்லாஹ் ஏற்றுக்க முடியாம என்ன பண்றது? அவங்க அதுக்கான தீர்வையும் கண்டுபிடிச்சாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் அமல்களை ஏற்றுக்கொள்வதெல்லாம் இறையச்சம் உள்ளவர்களிடத்தில் இருந்துதான். இந்த வசனத்தின் மேலதான் சஹாபாக்கள் கவலைப்பட்டாங்க. என்னிடத்துல இறையச்சங்கிறது இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் அமல்களை ஏற்றுக்க மாட்டான், நான் இறையச்சம் உள்ளவனா இருக்கிறாங்க. ரொம்ப கவலைப்பட்டாங்க, ரொம்ப அதுல கவனம் செலுத்துறாங்க சஹாபாக்கள். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ், உங்களை சும்மா வணங்குங்க நம்ம கட்டளையிடல. எப்படி கட்டளையிட்டு இருக்கோம்? உமா உமிரு கட்டளையிடவில்லை, இல்லா லியஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குமாறு, முஹ்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ்வின் உட தூய்மையோடு பரிசுத்தமாக அல்லாஹ் ஒருவனையே என்று வணங்குறதை தவிர நம்ம வேற கட்டளை இல்லை. அப்ப அல்லாஹ் வணங்குறது சும்மா வணங்குறது கிடையாது, இஹ்லாஸாக வணங்கு, உள்ள தூய்மையோடு உள்ளத்தோடு நெருக்கத்தோடு அல்லாஹ் வணங்கு. இந்த வணக்கம் நம்ம இடத்துல இருக்குதா? யோசிங்க. குர்ஆன் ஓதுறோம், நிறைய குர்ஆன் ஓதுறோம், துழுவுறோம், துஆ கேட்கிறோம், தஹஜ்ஜுல அழுவுறோம், எல்லாம் செய்யறோம். அந்த உள்ள தூய்மை இஹ்லாஸ்ங்கிறது நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா சொல்றோம்? சஹாபாக்களுடைய வாழ்க்கையில இதை நினைச்சுதான் கவலைப்பட்டான். வேற எதுவும் ரமலான்ல அதிகமா செய்யணும்னு நினைக்கவே இல்லை. அவங்க கவலைப்பட்டதான் என்னது? என்னுடைய அமல் ஏற்றுக்கொள்ளாம போயிருமோங்கிறது அவங்களுடைய கவலையே. அதுதான் அமர் வழியில அவங்க அல்லாஹ் ஒரு துவா செய்வாங்க, ஸ்பெஷல் ஒரு துவா, அல்லாஹும்ம இஜ்அல் அமலி குல்லஹு ஸாலிஹா, யா அல்லாஹ் எங்கள் இறைவா என்னுடைய எல்லா அமல்களையும் சாலிஹான சரியான அமலாக ஆக்கி தருவாயாக, வஜ்அல்ஹு லிவஜ்ஹிக ஹாலிஸா, அந்த அமலை உனக்கு மட்டுமே செய்யக்கூடிய அமலாக பிரத்யேகமாக உல தூய்மையான அமலாக ஆக்குவாயாக, வலா தஜ்அல் லிஅஹதின் ஃபீ ஷைஆ, அந்த அமல்களை வேற யாருக்காகவும் எதுக்காகவும் செய்யறது ஆகிறாது. நினைச்சு பாருங்களேன், அந்த இஹ்லாஸுக்குனே துஆ செஞ்சிருக்கிறார். அப்ப நாமெல்லாம் ஏதோ கடமை அப்படிங்கிற மாதிரி, ரமலான் வந்துருச்சு, ரமலான் வந்தாலும் நிறைய பேர் கவலை வந்துருது, ஆஹா வேலையை விட்டுட்டு தொழுக போகணும், பள்ளிக்கு போகணும், இரவு தொழுகை தொழுவணும், தூக்கம் போகணும் நினைக்கிறோமா இல்லையா? வீட்டுல செலவு அதிகமாகும், சகோதரி கிஃப்டாருக்கு செலவு அதிகமாகும், வீட்டுல மனைவி இருக்குது சகோதரிக்கு நிறைய விதவிதமா கொடுத்தாதாங்க சாப்பிட முடியும், நிறைய வாங்குங்கன்னு சொல்லுவாங்க, கிஃப்டாருக்கு விதவிதமா செய்யணும், வடை போண்டா வாங்கணும், கஞ்சிக்கு லைன்ல நிக்கணும். ரமலான் வந்தா நிறைய பேருக்கு கவலை வந்துருது, அல்லாஹ் பாதுகாக்கணும். ரமலான் வந்தா நிறைய பேருக்கு ஆசை வர வேண்டும், நான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறக்கூடிய மாதம், அதை அல்லாஹ் அதுல கேட்கணும், அதுல வாங்குவதற்கு தயாராகும். இன்னைக்கு என்னது கையேந்தருக்கு கஞ்சத்தனம் பண்ணணும், என்னது கை ஏந்தருக்கு கஞ்சத்தனம் பண்றோம், அல்லாஹ் கொடுக்கறதுக்கு கஞ்சத்தனம் பண்றாங்க கிடையாது. நாமதான் கொடுக்கறதுக்கு கஞ்சத்தனம் பண்ணுவாங்க, அல்லாஹ் அப்படி கிடையாது. அதுதான் என்னது அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்வது, அதனுடைய முதல் அடிப்படை என்னது? எல்லா அமல்களுக்கு முதல் அடிப்படை என்னது? ஏற்றுக்கொள்ளக்கூடிய என்ன அடிப்படை? சத்தமா சொல்லுங்க. இஹ்லாஸ், இறையச்சம், தக்வா, இது இருந்தாதான் ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். முதல் அடிப்படையே இதுதான். இரண்டாவது அடிப்படை முதாபஅத்து ரசூல், ரசூலுல்லாஹ்வினுடைய வழிமுறை, சுன்னா, நபி வழி இருக்கிறது. லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்து, அல்லாஹ் என்னுடைய வழிமுறை அதுல இல்லைன்னு சொன்னா அது நிராகரிக்கப்படக்கூடியது சொல்லிட்டாங்க. மறுமையில நீங்க எத்தனை ஆயிரம் அமல் செஞ்சுட்டு போனீங்கன்னாலும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை விட தூக்கி போலாம், அல்லாஹ் அதை நிராகரிச்சிருவான், ஒரு பிரயோஜனம் இருக்காது. அதனால ஆனா நம்ம செய்யக்கூடிய அமலில் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா நபிவழியில் இருக்குதா, இதை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். இதை பார்க்க அந்த ரெண்டு அடிப்படையில் இல்லைன்னு சொன்னா எந்த அமலும் பிரயோஜனமே கிடையாது. 1000 ரெக்காத்து தொழுதாலும் சரி, 1000 முறை செய்தாலும் சரி. அப்ப நாம செய்யக்கூடிய எல்லா அமல்களிலும் இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கணும். ஒண்ணு இஹ்லாஸ், இன்னொன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. இந்த ரெண்டும் இருக்குதா? அப்ப துஆ அப்படிங்கிற இது ஒரு அமல் தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க துஆ ஹுவல் இபாதா, இது ஒரு அமல் தான். இந்த அமல்ல ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைகள் இருக்குதா? இதை நம்ம யோசிக்கணும். அப்ப எதெல்லாம் இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக அமையுது, எதெல்லாம் துஆ ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு காரணமாக அமையுது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து, அவர்கள் வழிமுறையில் இருந்து சில விஷயங்களை நம்ம எடுத்துருக்கோம். அந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, முதல் விஷயம்
ஹராமான விஷயங்களை எடுப்பது, உட்கொள்வது, பயன்படுத்துவது நம்முடைய வாழ்க்கையில இணைஞ்சிருக்கிறது. அதன் மூலமாக நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். யாருடைய வாழ்க்கையில ஹராமான பொருளாதாரம், ஹராமான வாழ்க்கை, ஹராமான உணவு இணைஞ்சிருக்குதோ அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய பிரார்த்தனைகள், துஆக்கள் என்பது ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பிலு இல்லா தய்யிபா. அல்லாஹ் தஆலா தூய்மையானவன், அவன் தூய்மையானதையே ஏற்றுக்கொள்கிறான். அப்ப நம்முடைய துஆக்கள் பரிசுத்தமாக ஆகணும்னா நம்முடைய ஹலால் ஹராம் பேணுவதில் பரிசுத்தமா இருக்கணும் நம்ம வாழ்க்கையில. அது பரிசுத்தமா இல்லைன்னு சொன்னா நம்முடைய அமல்களை அல்லாஹ் தஆலா பரிசுத்தமா இருக்காது. அல்லாஹ் தஆலா விரும்பவும் மாட்டான், ஏற்கவும் மாட்டான். அவனுக்கு தேவையே கிடையாது. அமல்கள் எல்லாமே நமக்கு தான் தேவை. எதுக்கு? அல்லாஹ் இடத்துல ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்க்கிறோம். நாமளே எதிர்பார்க்கிறோம். நாம செய்யறதுனால அல்லாஹ்வுக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு உண்டாகிற ஒண்ணுமே கிடையாது. அப்ப நம்ம செய்யக்கூடிய அமல்களுக்கு நாம அல்லாஹ்வுக்கு எதிர்பார்க்கிறோம். நாம செய்யறது எப்படி? ஏதோ அல்லாஹ்வுக்கு 4 ரக்காத் கொடுக்குற மாதிரி, ஏதாவது அல்லாஹ்வுக்கு துஆ செஞ்சு அல்லாஹ்க்கு நம்ம கொடுக்குற மாதிரி நாம நினைச்சுக்கிட்டு நம்ம செய்யாம இருக்கிறோம். ஆனா அதன் மூலமாக அல்லாஹ்விடத்துல இருந்து நமக்கு கிடைக்கும் போது நன்மை. அப்ப முதல் விஷயம், அந்த துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா முதல்ல நம்ம வாழ்க்கையில ஹலால் ஹராம தேடக்கூடியவங்களா இருக்கும். அதுக்கு முன்னோர்களுடைய வாழ்க்கையில, சலஃபுகளோட வாழ்க்கையில பாக்குறோம். எந்த அளவுக்கு பேணிக்கிறதா தெரியுமா? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க வந்து ஆட்சி தலைவரா இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாள் என்ன செய்யறாங்க, இரவு நேரத்துல இந்த மிஸ்பாஹ் அப்படி சொல்லக்கூடிய அந்த விளக்கு, இந்த விளக்கு திரி விளக்கு சொல்றாங்க, அந்த திரி விளக்குல கணக்கு எழுதிட்டு இருக்கான். பைத்துல் மாலுடைய கணக்கு எழுதிட்டு இருக்கிறான். அப்படி கணக்கு எழுதிட்டு இருக்கும் போது என்ன பண்றாங்க, அவங்களுடைய உறவினர் ஒருத்தர் வராரு. அந்த இரவு நேரத்துல உறவினர் வராரு, வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிச்ச உடனே இவர் என்ன பண்றாங்கன்னா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அந்த விளக்கை அணைச்சிட்டு பக்கத்தால இருந்து இன்னொரு விளக்க பத்த வைக்கிறாரு. பக்கத்தால இருந்த இன்னொரு விளக்க பத்த வைக்கிறாரு. வந்தவருக்கு ஒரே குழப்பம், என்ன ரெண்டும் ஒரே விளக்கு தான், ரெண்டும் ஒரே மாதிரிதான் எரியுது, எதுக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் இந்த விளக்க அணைச்சிட்டு இந்த விளக்க பத்த வைக்கிறாரு கேக்குறான். அதுக்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் சொன்ன வார்த்தை தெரியுமா? என்ன சொல்லியிருப்பாங்க? ரெண்டும் ஒரே விளக்கு தான், ஒரே வெளிச்சம் தான், ஒரே மாதிரி தான் இருக்கு. என்ன சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரியுமா? அவங்க சொல்றாங்க, இந்த விளக்கு முதல்ல எரிஞ்சிட்டு இருந்த விளக்குங்கிறது பைத்துல் மாலிலே உள்ள விளக்கு, மக்கள் பொது சொத்துல உள்ள விளக்கு. அதை நான் சொந்த விஷயங்களை, குடும்ப விஷயங்களை பேசுறதுக்கு பயன்படுத்துறதுக்கு எனக்கு மார்க்கத்துல அனுமதி கிடையாது, ஹராம். அதனால இது இந்த விளக்கு என்னுடைய சொந்த பணத்துல, சொந்த காசுல, சொந்த உழைப்புல உள்ள விளக்கு. அதனால அந்த அழைச்சிட்டு நான் இதை பத்த வச்சு அப்படிங்கிறது. நினைச்சு பாருங்களேன், அந்த அளவுக்கு நாம இன்னைக்கு சர்வ சாதாரணமா இங்க தொழுதுட்டு இருக்கோம். அங்க ஒரு ஃபேன் வந்து, அங்க ஒரு லைட் எரியுது, அங்க பார்த்து 4 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க, சர்வ சாதாரணம். ஆனா இதெல்லாம் அல்லாஹ்விடத்துல நாம் பதில் சொல்லணுங்கிற அந்த பொறுப்பு நம்ம இடத்துல இருக்குதா? இது மட்டும் கிடையாது, எல்லாமே அப்படித்தான். அப்ப அந்த பொறுப்புணர்வுங்கிறது என்னது நம்ம இடத்துல இருக்கணும். ஹலால் ஹராமை பேணுவது என்பது நம்ம இடத்துல இருக்கணும். அப்படி இருந்தாலும் நம்முடைய துஆவை ஏற்றுக்கணும். அடுத்ததாக பாவங்கள் செய்யக்கூடியவங்களா இருந்தா அவங்க இடத்துல அல்லாஹ் துஆவை ஏற்றுக்க மாட்டாங்க. அவன் தௌபா செஞ்சு மீண்டாலும் தவிர, தௌபா செஞ்சு மீறணும். தௌபான்னு சொன்னாலே மீறுதல் அர்த்தம். அப்ப தௌபா இல்லாதவங்கள்ட்ட ஒருத்த பாவியா இருக்காதான் அவருக்கு துஆ அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். எந்த அளவுக்கு சொன்னா, அவர் என்னதான் செஞ்சாலும் சரி, லட்சக்கணக்கில் கொடுத்தாலும் சரி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா தௌபாவுடைய 53வது வசனம், தௌபாலையும் சொல்றான், குல் அன்ஃபிகு தவ்அவ் அவ் கர்ஹா, நீங்க விரும்பி கொடுத்தாலும் சரி, விரும்பாம கொடுத்தாலும் சரி, சதக்கா தர்மம், தான தர்மம் விரும்பி கொடுத்தாலும் சரி, விரும்பாம கொடுத்தாலும் சரி, உங்களிடத்திலிருந்து அது ஏற்றுக்கொள்ளவே படாது. சொன்னா ஏற்றுக்கொள்ளவே அறவே, எப்பவுமே, எதிர்காலத்தில் சொல்லி எப்பவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன் தெரியுமா? இன்னக்கும் குன்தும் கௌமன் ஃபாஸிகீன், ஏன்னா நீங்கள் பாவிகளாக இருக்கிறீர்கள். அதனால் நீங்க விரும்பி செஞ்சாலும் விரும்பாம செஞ்சாலும் உங்கள்ட்ட இருந்து எத்தனை லட்சம், எவ்வளவு நேரம், எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க செஞ்சீங்கனாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. கப்பல் ஏற்றுக்கொள்ளவே படாது. அரபில 2 வார்த்தைகள் இருக்குது, அதாவது ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறது. ஒண்ணு லா யுத்தகப்பல்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு லை யுத்தகப்பல்னு சொல்லுவாங்க. இந்த லை லன்னுங்கிற வார்த்தையை பொறுத்தளவுக்கு என்னது, எதிர்காலம் வரைக்கும் குறிக்கக்கூடிய வார்த்தை. இந்த இடத்துல முஃபஸ்ஸிரீன் சொல்லும்போது மறுமை வரைக்கும் அல்லாஹ் அவனுடைய அமலை அவன் திரும்பாத வரைக்கும் அல்லாஹ் ஏற்றுக்கவே மாட்டான், அவன் பாவியா இருப்பான். அவன் பாவியாக இருக்கக்கூடியவர்களுடைய அமல் துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
ஏன்னா அந்த அமல்களை ஏற்றுக்கொள்ளப்படுவது வரைக்கும் நம்ம துவா செய்யணும். நம்ம துவா செய்யறமே, நம்ம அமல் செய்யறமே, இந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு துவா செய்யணும். நம்மளாம் செய்யறோம், நினைச்சு பாருங்களேன். எவ்வளவோ அமல்கள் செய்யறோம், இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் ஹரமையே கட்டி எழுப்புறாங்க. கட்டி எழுப்பிட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். என்னது அவ்வளோ பெரிய சிரமமான ஒரு வேலையை ரெண்டே பேர் சேர்ந்து செஞ்சு முடிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய இறைவனை தான் கட்டுறாங்க, வேற ஏதாவது செஞ்சாங்க? அவங்க சொந்த வேலையை செஞ்சாங்க கேட்ட கிடையாது. அவங்க செஞ்ச வேலை என்ன வேலை? அவங்க அல்லாஹ்வுக்கான வேலையை செய்யறாங்க, பள்ளிவாசல கட்டுறாங்க. ஆனா அதையும் கட்டிட்டு அல்லாஹ்வுல கையேந்துறாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களிடத்துல இருந்து இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாக. இன்னைக்கு எவ்வளவு அமல் செய்யறோம், அந்த அமல்கள் அல்லாஹ்வுல ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு துஆ செய்யறோமா? எவ்வளவு துஆ செய்யறோம், அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு துஆ செய்யறோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் துஆ செஞ்சிருக்காங்க. என்ன துஆ தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன், மின் இல்மின் லா யன்ஃபா, பயன் தராத கல்வியை விட்டும், மின் கல்பின் லா யக்ஷா, அச்சமில்லாத பயமில்லாத பயப்படாத உள்ளத்தை விட்டும், மின் துஆஇன் லா இஸ்தஜாப லஹா, பதிலளிக்கப்படாத ஏற்றுக்கொண்டு பதிலளிக்கப்படாத துஆக்களை விட்டும் நான் யா அல்லாஹ் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுறேன். அல்லாஹ் நினைச்சு பாருங்க, நம்முடைய துஆக்களுக்காகவே நம்ம துஆ செய்யணும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில அந்த துஆ என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நாளும் துஆ செஞ்சிருக்காங்க, ஒவ்வொரு நாள். நம்ம எவ்வளவோ கேட்கிறோம் அல்லாஹ்விடத்துல, அதுக்காக அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்கும், யாருக்கும் இல்லாம கிடையாது. நான் கேட்கிறேன், அல்லாஹ் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு தான் கேட்போம். ஆனா கொடுக்கணும், அது ஏற்றுக்கொள்ளப்படணுங்கிறதுக்காக துஆ செய்யறோமா? நம்முடைய துஆக்கள், நம்ம கையேந்து அல்லாஹ்விடத்துல கேட்கிற துஆ, நம்ம கஷ்டப்பட்டு தொழுகிற அந்த தொழுகைகள், அந்த திக்ர்கள், அந்த துஆக்கள், அந்த சதகாக்கள், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நமக்கு பிரயோஜனமா ஆகுவதற்காகவே துஆ செய்யணும். அதான் நம்ம பொறுப்போக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஏதோ கொடுத்துட்டோம், ஏதோ செஞ்சுட்டோம், அவ்வளவுதான், அல்லாஹ் கொடுத்துருவான். பொறுப்போக்காக இருக்கும், காஃபிலா இருக்கும், கஃப்லத்தோட இருக்கும். ரசூல் அதையும் சொல்றாங்க, கஃப்லத்தோட இருக்கக்கூடாது, பொறுப்போக்கா இருக்கக்கூடாது, உறுதித்தன்மையோட இருக்கும், அல்லாஹ் எடுத்து உறுதியை கேட்கக்கூடியவங்களா இருக்கும். அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ லா யஸ்தஜீபு துஆஅன் மின் கல்பின் ஆஃபி, உறுதி இல்லாம தடுமாற்றத்தோடு ஏனோ தானோன்னு ஒருத்தன் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ்ல ஏத்துக்கவே மாட்டான். தெரிஞ்சுக்கோங்க, சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்கப்பா, நீ பொதுவாக்கா கேட்கறதுவோ அல்லாஹ் ஏத்துக்கவே மாட்டான். எவ்வளவு அசால்ட்டா துஆ கேட்கும். துஆங்கிறது ஒரு அமல்ங்கிற நினைச்சுட்டு துஆ கேட்கிறோமா? இதையெல்லாம் யோசிக்கிறோம், நம்முடைய அமல்கள் எப்படி இருக்குது. அதே மாதிரி நம்முடைய துஆக்கள் எல்லா இடத்துல நெருக்கத்தை ஏற்படுத்ததா இருக்கும். இன்னைக்கெல்லாம் அது மற்ற மதங்கள்லாம் போய் பாருங்க, அவனுடைய நிலையில எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒவ்வொருத்தரும் மென்டல் ஆஸ்பத்திரிக்கு மனநல சரியில்லாத மருத்துவமனைக்கு போறான். ஏன், என்ன காரணம்? முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் அதிகமா கிடையாது. ஏன், என்ன காரணம் தெரியுமா? ஏன்னா நம்முடைய கஷ்டங்களை, நஷ்டங்களை, பிரச்சனைகளை, நம்முடைய சோதனைகளை எல்லாம் நம்முடைய ரப்பிடத்துல தைரியமாக சொல்லலாம். அவன் யார் இடத்திலும் கேள்வி செய்ய மாட்டான், நம்மை அசிங்கப்படுத்த மாட்டான். மற்றவர்கள் அப்படியா? நேரடியாக இறைவனிடத்துல பேச முடியாது, தங்களுடைய கவலைகளை சொல்ல முடியாது. இடைத்தரகர்கள், அந்த குருக்களாக இருக்கக்கூடியவர்கள் இடைத்தரகர்களாக இருக்கக்கூடியவர்கள் போய் சொல்லியாகும். நினைச்சு பாருங்க, நம்மளுக்கு எந்த அளவுக்கு அழகான ஒரு மார்க்கம். நமக்கு என்ன பிரச்சனைனாலும், என்ன நமக்கு கஷ்டம்னாலும் அல்லாஹ் நேரடியாக பேசலாம். நேரடியாக நம்ம ரப்பு நம்மை அரவணைப்பதற்கு தயாராக இருக்கிறான், நம்மளுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தயாராக இருக்கிறான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உதுஉ ரப்பக்கும் தவர்ருஅன் வ ஹஃபியா வ குஃபியா, நீங்கள் அல்லாஹ்விடத்துல பணிந்தவர்களாக, அல்லாஹ்விடத்துல மறைமுகமாக ரகசியமாக அல்லாஹ்விடத்துல பேசுங்க, துஆ செய்யுங்க. ரகசியமா பணிந்தவர்களாக, அல்லாஹ்விடத்துல நெருக்கமானவர்களாக. எப்படி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூட நம்ம எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்றோமோ அவன் கூட துரோகம் செஞ்சிருவான். ஆனா ரப்பு ஒருபோதும் நமக்கு துரோகம் இணைக்க மாட்டான். அப்ப அந்த ரப்புட்ட எப்படி நடந்துக்கணும்? பணிந்தவர்களாக, நெருங்கியவர்களாக, அவன் மீது ஆசை வைத்தவர்களாக, அவனோடு நெருங்கி அவனிடத்துல ரகசியம் பேசணும். குடும்பத்துல என்ன பிரச்சனையா இருக்கட்டும், கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கட்டும், மனைவி பிரச்சனையா இருக்கட்டும், கணவன் பிரச்சனையா இருக்கட்டும், பிள்ளைகள் பிரச்சனையா இருக்கட்டும், அவனிடத்துல சொல்லுங்க, அவன் தீர்வு கொடுப்பான். வேற யாரும் கொடுக்க போறா? வேற யாராவது உதவி செய்ய போறாங்களா? ஏதோ 4 வார்த்தை சொல்லுவாங்க, அவங்க அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை நடந்து போயிடுவாங்க. நம்முடைய ரப்பிடத்தில் மட்டும்தான் நமக்கான தீர்வு உண்டு. அந்த தீர்வு நமக்கு துஆவுல கிடைக்கணும்னு சொன்னா
நம்முடைய துஆ எப்படி இருக்கணும்? அல்லாஹ் இடத்துல நெருங்கியதாக இருக்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க. அப்ப அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய துஆக்கள் இன்னும் எப்படி அழகானதாக ஆகணும்னு சொன்னா அதுக்குதான் அல்லாஹ் சொன்ன மாதிரி அல்லாஹ் ரகசியமாக அல்லாஹ் இடத்துல பேசக்கூடியவர்களாக, ரகசிய நண்பனாக அல்லாஹை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் இடத்துல கையேந்தி கேளுங்க. அல்லாஹ் இடத்துல கையேந்தி கேளுங்க. அவரிடத்துல கையேந்ததுக்கு வைக்கப்பட்டோம். இன்னைக்கு மனுஷங்கள்ட்ட மற்றவர்கள்ட்ட போய் கையேந்தி நடக்கும், அதிகாரிகள்ட்ட கையேந்தி நடக்கும், வாழ்வாதாரத்துக்கு கையேந்திட்டு இருக்கிறோம், உரிமைகளுக்காக கையேந்தி நடக்கும். ஏன்? அவனிடத்துல கையேந்துவதற்கு வைக்கப்பட்டுட்டோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னிடத்தில் கையேந்தியவர்களுடைய கையை வெறுங்கையால் விடுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுறான்னு சொல்றான். நாம கேட்கறதுக்கே வைக்கப்படுறோம். அல்லாஹ் வெறுங்கையா விடுறதுக்கு வைக்கப்படுறோம், நாம கையேந்தி கேட்கறதுக்கு வைக்கப்படுறோம். பன்னிருக்க சொல்ற நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்முடைய துஆ எப்படி இருக்குது, இதையெல்லாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் இடத்துல கையேந்தி துஆ கேட்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்கள்ல அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி துஆ செய்திருக்கிறார்கள். அந்த கையேந்துவது என்பது அந்த உள்ளங்கைகள் வானத்தை நோக்கி, புறங்கை கீழே பூமியை நோக்கி இருக்கும், அவருடைய நெஞ்சை நோக்கியதாக இருக்கும். அவர்கள் அல்லாஹ்விடத்துல அழுது துஆ செய்திருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்துல நீண்ட நேரம் துஆ செய்திருக்கிறார்கள். அந்த துஆ என்பது பலவாறு இருந்திருக்குது. சில நேரங்கள் அல்லாஹ்விடத்துல கையை ரொம்ப வான் வரைக்கும் உயர்த்தியவர்களாக துஆ செஞ்சிருக்காங்க, மலை வெடிக்க துஆ கேட்கும் போது கையை திருப்பியவர்களாக துஆ செஞ்சிருக்கிறாங்க, மெம்பர்ல இருந்து துஆ கேட்கும் போது ரசூலுல்லாஹ் ஒரு விரலை உயர்த்தியவர்களாக துஆ செஞ்சிருக்காங்க. இப்படி பலவிதமாக அல்லாஹ்விடத்துல ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிருக்காங்கறது பலவிதமா இருக்கு. குர்ஆன்ல பாக்கிறோம், கிட்டத்தட்ட 60 துஆக்கள் நபிமார்கள் கேட்ட 60 துஆக்கள் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு எத்தனை துஆ தெரியும்? எத்தனை துஆ தெரியும்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன். இதுதான் காலம் முழுக்க ஓதி கிடக்கும். யோசிச்சு நபிமார்கள் குர்ஆன்ல இருக்கக்கூடிய எல்லா துஆக்களுமே நபிமார்கள் சாலிஹீன்கள் செஞ்ச துஆக்கள் முழுக்க முழுக்க. எதுக்கு அல்லாஹ் சொல்லிருக்கான்? 60 துஆக்கு 62 சொல்றான். அத்தனை துஆக்கு அல்லாஹ் எதுக்கு சொல்றான்? எல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது, நாம பயன்படுத்தினா அதன் மூலமாக அல்லாஹ் இடத்துல கிடைக்கும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்தான். அந்த துஆக்களை கத்துக்கணும், அந்த துஆக்களை கேட்கணும். அதாவது அல்லாஹ் தஆலா எதை அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்கணும்னு நினைக்கிறோமோ அது அந்த துஆக்களின் மூலமாக கேட்கும் போது அல்லாஹ் அதை நேசிக்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா அதை விரைந்து கொடுப்பதற்கு காரணம் அமைகிறான். அதே மாதிரி நம்ம துஆ கேட்கறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையில இருக்கணும். துஆ எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் ஒரு துஆ கேட்கறான். சமிஅ ரஜுலன் யதுஉ ஃபீ ஸலாத்திஹி, அவருடைய துஆவுல கேட்கறத ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு சொல்றாங்க, லம் லம் யஸல்லி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ யமஜ்ஜதல்லாஹ், அவர் அல்லாஹ்வை புகழவும் கிடையாது, அவர் அல்லாஹ்வின் தூதர் மீது ஸலவாத் சொல்லவும் கிடையாது. திருமதியில் வரக்கூடிய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஜல ஹாதா, அவர் அவசரப்பட்டு கேட்கிறார். ஒரு துஆ கேட்கறத ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. கேட்டுட்டு என்ன சொல்றாங்க? அவர் அல்லாஹ்வை புகழவும் கிடையாது, அந்த துஆவுல அவர் அல்லாஹ்வின் தூதர் மேல ஸலவாத் சொல்லவும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, அஜல ஹாதா, அவர் என்ன செய்யறாரு? அவசரப்படுறார், துஆவுல அவசரப்படுறார். இன்னொரு ஹதீஸ்ல சொல்லும்போது, இதா ஸல்லா அஹதுக்கும், உங்களிலே ஒருவர் துஆ செய்தால் ஃபல்யப்த பிதஹ்மீதில்லாஹ், அல்லாஹ்வினுடைய புகழ்ச்சியை கொண்டு ஆரம்பிக்கட்டும், வ ஸனா அலைஹி, என் மீது அல்லாஹ்வின் மீது புகழட்டும், சும்ம யுஸல்லி அலன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது என் மீது ஸலவாத் சொல்லட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சும்ம யதஉ பஅது பிமா ஷாஅ, அதுக்கப்புறம் அவருக்கு என்னன்னா வேணுமோ அதை கேட்கணும். இப்போ முதல்ல துஆக்கு அல்லாஹ்விட கையேந்தணும்னா என்ன செய்யணும்? அல்லாஹ்வை புகழணும். எப்படி? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ், எப்படியாவது நமக்கு தெரிந்த வார்த்தைகள்ல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்து அல்லாஹ்வின் தூதர் மீது ஸலவாத் சொல்லணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா நபி அல்லது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது என்கிற ஸலவாத் ஓதுறது. இந்த மாதிரி ஸலவாத்தை ஓதி அல்லாஹ்வின் தூதர் மீது ஸலவாத் சொல்லி துஆ செய்து அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பாவ மன்னிப்பு குறித்து முதல்ல கேட்கணும். நம்முடைய பாவ மன்னிப்பு குர்ஆன்ல அல்லாஹ் எவ்வளவோ துஆக்களை சொல்றான், நபிமார்கள் செஞ்ச துஆ. அதுல எல்லாம் எப்படி இருக்குது? ஆரம்பத்துல ரப்பி கஃபிர், நாமளே எடுத்து நினைப்போம், யா அல்லாஹ் என் குடும்பத்துல பிரச்சனையா இருக்கு, யா அல்லாஹ் எல்லாம் தொழில பரக்கத்து இல்ல, யா அல்லாஹ் எல்லாம் எனக்கு இந்த வாழ்க்கையில நிம்மதி இல்ல, யா அல்லாஹ், இப்படிதான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். முதல்ல எப்படி இருக்கணும்? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு கேட்கணும். அது மன்னிக்கப்பட்டுருச்சுன்னா அது சரியாயிடுச்சு, அது எல்லாம் சரியாயிடும். நபிமார்களுடைய துஆ பாருங்க, ரப்பி கஃபிர்லி வ லி அஹி, ரப்பி கஃபிர்லி வ லி வாலிதையி, ரப்பனா கஃபிர் லனா வ லி இஹ்வானில் லதீன சபகூனா. எல்லாமே என்னது?
மன்னிப்பு. எல்லாமே மன்னிப்பு. எல்லாம் என்ன மன்னிச்சு என்னோட பெற்றோர்களை மன்னிச்சு, எல்லாம் என்ன மன்னிச்சு என்னோட சகோதரர்களை மன்னிச்சிரு, எல்லாம் என்ன மன்னிச்சு எனக்கு முன்னாடி வாழ்ந்த நல்ல மனிதர்களையும் மன்னிச்சிரு. அதுக்கு அடுத்து மற்ற விஷயங்களை கேட்டான். அப்ப நாம எடுத்த உடனே என்ன கேட்கிறோம்? ஹம்து கிடையாது, புகழ்ச்சி கிடையாது, சலவாத்து கிடையாது, இஸ்திக்ஃபார் கிடையாது. எடுத்த உடனே அல்லாஹ் கூட அதை கூட எப்படி போகுமா? அப்ப எல்லாவற்றிலும் அல்லாஹ்வுடைய சுன்னா நபிமொழி என்பது இருக்க வேண்டும். அப்ப ஆரம்பத்துல அல்லாஹ்வுடைய புகழ வேண்டும், இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும், மூன்றாவது என்னது இஸ்திக்ஃபார், நம்முடைய பாவங்களுக்கு பாவம் மன்னிப்பு தேடணும். தொழுகையில பாருங்க, தொழுகையில இருந்து எல்லா அமல்களையும் எடுத்துக்கோங்க, எல்லாமே துஆக்களா தான் இருக்கும். துஆவை பத்தி மட்டும், துஆவை பத்தி மட்டும் குர்ஆன்ல அல்லாஹ் 200 இடங்கள்ல சொல்றான். 200 இடங்கள்ல அல்லாஹ் துஆவை பத்தியும் துஆக்களையும் சொல்றான். 200 இடங்கள். ஹதீஸ்ல ஆயிரக்கணக்கான துஆக்கள் இருக்கு. தொழுகையில எல்லா அமல்களையும் எடுத்து பாருங்க, அதுல துஆ இல்லாமையே இருக்கு. எல்லா அமல்லையும் துஆ தாங்க வாழ்க்கை. அப்ப அந்த துஆவை நம்ம அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட செய்ய வேண்டும் சொன்னா, இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்த வரையறையில இருக்கணும். நம்முடைய அமல் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாம போறதுக்கான அந்த காரியங்கள்ல இருந்தும் நம்ம கவனமாக இருக்கணும். அந்த அடிப்படையான எல்லா அமலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த அடிப்படையான காரியங்கள் விஷயங்கள் 2, இஹ்லாஸ், இன்னொன்னு அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை. இந்த இரண்டும் எல்லா அமல்கள்லையும் இருக்கணுங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏனென்றால் ஷைத்தானுடைய மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி, அமல்களை செய்ய விட்டுருவான், செய்யாதன்னு சொல்ல மாட்டான், தடுக்க மாட்டான், ஆனா அதை வீணடிச்சிருவான், இந்த பிரயோஜனம் இல்லாமல் ஆக்கி விடுவான். அப்படி நஷ்டவாதிகளாக என்ன செஞ்சிடக்கூடாது, நாம ஆயிடக்கூடாது. அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆக கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரங்கள் என்று ஒரு பிரத்யேகமான சில நேரங்களை சொல்லியிருக்கிறார்கள். அந்த நேரங்கள் நாம் கவனமாக இன்னும் அதிக கவனம் செலுத்தி நம்ம அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்பவர்களாக இருந்தால் நம்முடைய துஆக்களை அல்லாஹ் கண்டிப்பாக அங்கீகரிப்பார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது விஷயங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். முதலாவது, எல்லா சஹாபாக்கள் இமாமும் சொன்ன ஒரே விஷயம், ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் தஹஜ்ஜுத். நீங்க சஹருடைய நேரத்துல பயான்களை கேட்கிறோம், சாப்பாடு சாப்பிடுறதுலயும் சாப்பாட்டுடைய குறைகளை சொல்றதுலயும் நாளைக்கு என்ன செய்யலாம் விதமாங்கிறதையும் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா தஹஜ்ஜுத் நேரத்துல ரமலான்ல மட்டும் தான் நம்ம முடிக்க வச்சுக்கணும் அப்படி பார்த்தா. அதனால என்ன செய்யும், அந்த நேரத்துல இந்த மாதத்திலேயாவது அல்லாஹ் இடத்துல கையேந்தி துஆ செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இது முதல் நேரம். இரண்டாவது, 2 பாங்குக்கும் இக்காமத்திற்கும் இடைப்பட்ட நேரம். மூன்றாவது, சுஜூத், சஜிதாவிலே அல்லாஹ்வுக்கு அதிகமாக துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க, அந்த நேரம். நான்காவது, ஜும்ஆவினுடைய இமாம் மெம்பரிலே அமர்கின்ற அந்த நேரம், இடைப்பட்ட நேரத்தில் அமர்கின்ற நேரம். இன்னும் சில நேரம்னு சொல்லப்பட்டிருக்கு ஹதீஸ்ல, அதெல்லாம் விளக்கமா சொல்றதுக்கு நேரம் இல்லை. அடுத்ததாக 5வதாக இஃப்தாரினுடைய நேரம். அடுத்ததாக மழை பொழியக்கூடிய நேரம். இஃப்தாருடைய நேரம் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், எனக்கு வடை கிடைக்கல, எனக்கு கஞ்சி கிடைக்கல, எனக்கு கஞ்சி கம்மியா வச்சுட்டாங்க, எப்படி என்னது பல கம்ப்ளைண்ட் தான் வருது. தெரிஞ்சு அல்லாஹ் இடத்துல எனக்கு அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற அந்த துஆங்கிறது நம்ம செய்யற சொல்றோம். ஏன்னா இவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வேலைகள்ல குடும்பத்துல எல்லாம் சிரமப்பட்டு தான் செய்யணும். யாரு சிரமம் இல்லாம செய்யறது கிடையாது. நம்ம நேரத்தெல்லாம் செலவழிச்சு வந்து உட்கார்ந்து இருக்கணும். எல்லாம் சும்மா வந்து உட்காரல, வேலை இல்லாம வந்து உட்காரல. ஆனா இதெல்லாம் வீணா போயிடக்கூடாது. இப்ப வீணா போயிடக்கூடாதுன்னு சொன்னா அதற்காக அல்லாஹ் இடத்துல துஆ செய்யணும். அந்த அமல்களில வீணாகாம இருக்கிறதுக்கான அந்த காரியங்களை எல்லாம் கவனத்துல எடுத்து நம்ம செய்யணும். அப்ப இஃப்தாரோடைய நேரத்துல நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அதிகமான துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்துல துஆ செய்யணும். அதே மாதிரி பயணத்துல இருக்கக்கூடிய நேரத்துல துஆ செய்யணும். அதே மாதிரி அநீதம் விளைக்கப்பட்டவராக இருந்தால் அந்த நேரத்தில் அல்லாஹ் இடத்தில் நமக்கு வேலையை எல்லாத்தையும் கேட்கக்கூடிய நேரமாக இருக்குது. அந்த நேரத்திலையும் நாம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆக அன்புக்கு சொல்ற நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சிறப்பான நேரங்களிலே நாம் கவனம் எடுத்து நாம் அல்லாஹ் இடத்திலே நெருங்கியவர்களாக ஆகுவதற்கான முயற்சி இந்த ரமலானில் இருந்து நாம் ஆரம்பிப்போம். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா புரிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையாக ஆக்கி அருள்வானா என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. வாய்ப்பளித்தமைக்கு அல்லாஹ்விற்கும் அனைவருக்கும் நன்றி செலுத்தியவனாக இந்த உரை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.